த கோட் ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொன்னல எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஞாபகம் வருது 2014 எம்எஸ் தோனியோட இதே டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு டேல எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வின் வந்து அவரோட சேம் மேட்ச்சில் அவரோட ஃபேர்வெல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி, புஜாரா, சச்சின் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அவருக்கு விஷஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2K கிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வின் எங்களுக்கு எப்போத்துலேருந்து தெரியும்னா 2009 சிஎஸ்கே ஆக்ஷன்லேருந்து தான் எங்களுக்கு தெரியும், ஐபிஎல் ஆக்ஷன்லேருந்து. ஸோ 90s உங்களுக்கு நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு? கண்டிப்பாக வந்து 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் தான் அஸ்வின், அதில் டவுட்டே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 2014 தான் நானும் டக்குன்னு யோசித்தேன். தலை தோனியும் வந்து ஒரு சீரீஸ் விளையாடிட்டே இருக்காரு, திடீர்னு பார்த்தா நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து குவிட் பண்ணுறேன்னு அறிவித்தார். அதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தான் நீங்கள் சொன்ன மாதிரி, அவரும் ஆஸ்திரேலியாவில் அந்த சீரீஸில் இருக்கும்போது தான். ஆமாம், கரெக்டாக ஒரு 10 வருஷம் முடிஞ்சிருச்சு, இவரும் அறிவிக்கிறாரு. அஸ்வினுமே நம்ம இப்போ ஒரு டக்குன்னு ரிட்டையர் ஆகிடு வரலாம் நினைக்கவே இல்லைல்ல. எனக்கு வந்து டக்குன்னு யோசிச்சா அப்படின்னு அஸ்வின் நீங்கள் சொன்ன மாதிரி ஐபிஎல் சீசன் தான். அந்த எல்லோ ஜெர்சியில் நம்ம அஸ்வினை பார்த்தோம். தலை தோனியோட ஒரு வளர்ப்பு பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்து செதுக்குன பிளேயர்ஸ் ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும். அதுக்கப்புறமா ஐபிஎல்லில் சிஎஸ்கேவில் விளையாடி இந்தியன் டீமுக்கு வந்தாங்க. இந்தியன் டீம்லேயும் விளையாடி அஸ்வின் வந்து இன்றைக்கி ஒரு லெஜெண்டாக ரிட்டையர் ஆகிறார். அன்றைக்கி உள்ளே வரும்போது ஒரு நியூ கம்மராக வந்தாலும் இன்றைக்கி ஒரு லெஜெண்ட் இல்லை அவர். பல லெஜெண்ட்ஸ் அவரை பாராட்டுறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2009 சிஎஸ்கே வந்து அவர் எடுக்கிறதுக்காக எவ்வளோ போட்டி போட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த 2025 ஐபிஎல் ஆக்ஷன்லேயும் அவர் எடுக்கிறதுக்காக அவ்வளோ போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அப்போ பிளேயராக எடுத்தாங்க, இப்போ பிளேயராக அவரை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ பிளேயராக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து எதிர்பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு சீசன்ஸில் இருந்து சிஎஸ்கேக்கு பவுலிங் கோச்சாக கூட அஸ்வினை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் கூட லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், எனக்கு 2009 எனக்காக பிட் பண்ணுற எவ்வளோ போட்டி போட்டாங்களோ அதே மாதிரி இப்போவும் போட்டி போட்டு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு திரும்ப சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐபிஎல்னு ஒரு எடிஷன் அறிமுகப்படுத்தும் போது சிஎஸ்கேவை வந்து ஒரு பிராண்டாக கொண்டு வராங்கல்ல, கொண்டு வரும்போது அப்போ எப்படி அதை விளம்பரப்படுத்தினாங்கன்னா கிங் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லி முத்தையா முரளிதரன், ஆமாம், அதே மாதிரி கிங் ஆஃப் சிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி மேத்யூ ஹைடன், கிங் ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லி தோனி, இவங்க 3 பேரை தான் பிராண்டிங் பண்ணி. அதே நேரத்தில் நடிகராக விஜய் வந்து அதுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணார், நயன்தாராவும் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கேருந்து தான் இந்த அஸ்வினோட கெரியர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் விளையாடி இருந்தால் கூட ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் முத்தையா முரளிதரனோட அவருக்கு இருந்த இந்த எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அவரோட நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பவுலர்ஸாக இருந்ததாக இருக்கட்டும், அது வந்து அஸ்வினோட ஸ்கில்லை வந்து இன்னும் கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. இப்போ அந்த கிராஃபை நம்ம அப்படியே சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிற மாதிரி இதில் வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயராக உள்ள வந்து இன்னைக்கு சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா, அதாவது முத்தையா முரளிதரன் எப்படி ஒரு பிளேயரா உள்ள வந்து அதுக்கப்புறம் கோச்சா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சிஎஸ்கே கரெக்டான ஒரு பிளான்ல தான் எடுத்திருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு ஐடியாவோட. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சீசன்ஸ் வந்து ஏலம் போயிருக்கு, வேற டீம்லலாம் விளையாடி இருக்காரு. அப்போல்லாம் சிஎஸ்கே வந்து இவரை கன்சிடர் பண்ணாம இப்போ அவருடைய கெரியரோட எண்டில் வரும்போது எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அசெட் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சொத்து. இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்லேயே வந்து இன்னைக்கு நிறைய பிளேயர்ஸ் பார்த்தேன், ஈவன் ஒரு சில அரசியல்வாதிகள் கூட அவரை பற்றி போட்டிருந்தாங்க. கார்த்தி சிதம்பரம் எம்பி என்ன சொல்றாருன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக வந்திருக்க வேண்டிய ஒரு டெஸ்ட் டீமுக்கு ஒரு கேப்டனாக போட்டிருக்கணும், பட் அது நடக்கலைன்னு சொல்கிறார். அப்போ அந்தளவுக்கு ஒரு கேப்பபிளான பிளேயர் தானே. இன்றைக்கி நடந்த சீரீஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 500+ விக்கெட்ஸ் வந்து அதிகமாக குறைஞ்ச டைமிங்கில் 50, 100, 200, 300, 400, 500 வரைக்கும் குறைஞ்ச டைமில் எடுத்த ஒரே பிளேயர்னால் அது அஸ்வின் மட்டும் தான், அதுவும் ஸ்பின்னர்ஸில். அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டரில் அவர் இப்போ ரிட்டையர் ஆகும்போதுமே வந்து அந்த ரீசெண்ட் இயர்ஸாக பேட்டிங்கும் சேர்த்து வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. பும்ரா எப்படி இப்போ லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக காப்பாற்றிட்டு இருக்காரு, அந்த மாதிரி முந்தின டெஸ்ட்டில் தான் அவர் தான் இது பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், இப்போ ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர் ஆகும்போது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து போவாங்க. ஆனால் இன்றைக்கும் இவர் வந்து இந்த தரவரிசை பட்டியல் இருக்கும்ல, டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள், ஆல்ரவுண்டர், அது எல்லாத்துலேயுமே இந்த டாப் 10ல் இருக்கார். விஜய் எப்படி தன்னோட கேரியர் பீக்கில் இருக்கும் போது வரேன் அப்படின்னாரோ அதே மாதிரி தான் அஸ்வின் அவரோட பீக் டைமில் தான் வந்திருக்காரு. சிஎஸ்கே பிக் பண்ணது வந்து ஒரு நல்ல பிக் தான் நான் சொல்லுவேன். ஆனால் துப்பாக்கி இவர் யார்கிட்ட கொடுப்பாருன்னு தெரியலையே. விஜய் வந்து எஸ்கேட்ட கொடுத்தாரு, இவர் வந்து ரவீந்திர ஜடேஜாட்ட கொடுப்பாரா இல்லை வாஷிங்டன் சுந்தர்கிட்ட கொடுப்பாரா? வாஷிங்டன் சுந்தரும் விசஸ் கொடுத்துருக்காரு. ஜடேஜா
இன்னைக்கு நடந்த அந்த மேட்ச்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோலியும் அஸ்வின் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க. அஸ்வின் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுங்க. ஆமா. அந்த அவருமே சொல்லியிருந்தார்ல, அந்த ஆமா. ஓஜி அந்த பேட்சே வந்து முடிய போகுது அப்படின்னு ஆமா. சொல்லும்போது 2011 ஸ்குவாட்ல இப்போ இருக்கிறதுனா கோலி, கிங் கோலி மட்டும் தான் இருக்காரு. மத்த அந்த ஓஜி டீம்ஸ் யாருமே இல்ல. அதே மாதிரி ஒன்ஸ் டூவோஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல. ஜடேஜா, அஸ்வின், ஸ்மித், வார்னர், ஸ்டோக்ஸ், ஆண்டர்சன். இதுல பார்த்தீங்கன்னா, ஜடேஜா, அஸ்வின் 2 பேத்துல இப்போ அஸ்வின் ரிட்டயர் ஆயிட்டாரு. ஸ்மித், வார்னர்ல வார்னர் வெளில வந்துட்டாரு. வில்லியம்சன், டிம் சவுதியில சவுதி வெளில வந்துட்டாரு. டபுள் டூவோஸா இருந்தது. இப்போ சிங்கிள் ஆயிட்டாங்க எல்லாருமே. ஆமாம், கண்டிப்பாக அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவரோட யூடியூப் சேனல் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கிரிக்கெட்டை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அஸ்வினோட சேனல் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக சொல்லுவார். அவர் பார்த்தோன்னா ஒரு கிரவுண்டுக்கு போகிறாரு, அந்த கிரவுண்டோட ஹிஸ்ட்ரி என்ன, இந்த கேமில் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக வந்திருக்கு, டெக்னாலஜி வைஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆர்வம் அவருக்கு. எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா. அஸ்வினுக்கு நான் ஒரு முறை கால் பண்ணியிருக்கேன். ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக, சார் இந்த மாதிரி தயவு செஞ்சு கால்லாம் பண்ணாதீங்க, நான் யாருக்கும் இன்டர்வியூலாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டார். அதுதான் அது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனால் வந்து அவர் அதுக்காக நம்ம அவர் வெறுக்கணும்னு இல்லை. நம்ம தமிழ்நாடு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு தினேஷ் கார்த்திகை தான் ரொம்ப நேசிப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பிளேயர் அப்படின்னு. ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது நிறைய விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், இந்தியன் டீமுக்கு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னா அஸ்வின் சொல்லலாம். நம்ம ஜென்ரேஷனில் அஸ்வின் தான். அது நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் அண்ட் அஸ்வினோட பாண்டிங் 2 பேரும் 2012 ஸ்டார்ட் பண்ணாங்க பாண்டிங். இப்போது 2024 எண்ட் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஒன்று 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு அஸ்வின் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, விராட் போயிட்டு ஆறுதல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் உள்ளே வரும்போதே ஒரு பெட்டர் ஃபேர்வெல் கொடுத்தாங்க. ஐ திங்க் வந்து இது நிறைய லெஜண்ட்ஸுக்கு வந்து ஒத்து போகும்னு நினைக்கிறேன். ஃபேர்வெல்னு சொல்லும் போது தோனிக்கு அது கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அஸ்வினுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதே நேரத்தில் அஸ்வின் வந்து இதுக்கப்புறமா அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியன் டீமுக்கு இருக்குமான்னு கூட சில பேர் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் இந்தியன் டீமில் ஒரு பவுலிங் கோச்சாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அஸ்வின்ஸை வந்து அவர் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டிராவிட் பார்த்தோம்ல, டிராவிட் கூட இதுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் பிளேயராக அவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கோச்சாக வந்ததுக்கப்புறம் பக்காவான ஒரு டீமை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து அஸ்வின் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் விக்கெட் அமான்ஸ் இந்தியன் பவுலர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வின் வந்து அதில் 2வது இடத்துல, ஸ்பின்னர்ஸில் ஃபஸ்ட்டு கும்ளே இருக்கார், அதுக்கப்புறம் 2வது இருக்கிறது வந்து அஸ்வின், அதுக்கப்புறம் தான் ஜாகிர் கான் எல்லாருமே வராங்க. ஸோ அவரோட விக்கெட்ஸ் பேட்டிங்கில் அவர் ரீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதோட பவுலிங்கில் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து வேறு யாராலுமே ஈடுகட்டவே முடியாது. அதே நேரத்தில் ஒரு கான்ட்ரவர்சியும் இப்போது பரவலாக பேசப்படுது. இவர் வந்து ஒரு சீரீஸுக்கு நடுவில் ஏன் வந்து குவிட் பண்ணுறாரு, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது தியரி இருக்குமா, ஏன்னா சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சில மீடியாவில், நேஷனல் மீடியாலாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் திடீர்னு ஏன் இந்த டிசிஷன் எடுக்க போகிறாரு, இந்த சீரீஸ் முடிச்சுட்டு வெளில வந்திருக்கலாம், சடனாக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாமும் பேசுகிறாங்க. எதுவும் பாலிடிக்ஸ் இருக்குமோன்றது டவுட்ஸ் இருக்குல்ல. ஆமாம், எல்லாருமே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மும்பையில் பிறக்காதது தான் ஒரே ஒரு காரணமா, இல்லைன்னா நீங்கள் இவர் மும்பையில் பிறந்திருந்தா இவர் இந்தியன் கேப்டன் ஆக்கியிருப்பீங்கல்ல. அனில் கும்ளே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கெரியர் ஃபுல்லாகவே நமக்கு இந்தியாவுக்கு பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பவுலரு. அதே நேரத்தில் அவர் கெரியர் முடிகிற அந்த காலகட்டத்தில் ஒரு 10-15 டெஸ்ட் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், என் நம்பர் சரியாக ஞாபகம் இல்லை. அவர் வந்து இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருந்தார். அந்த மாதிரியான ஒரு ரோல் கொடுத்தாங்க. அஸ்வினுக்கும் அப்படி ஒரு ஹானர் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து பும்ரா இருக்கிற மாதிரி அப்போது அவர் அஸ்வினை கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அவரோட விக்கெட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடியில் மட்டுமே 156 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெஸ்ட்டில் 537, 500+. அதுவும் குறைஞ்ச மேட்சஸில் ஃபாஸ்ட்டாக எடுத்தது அவர் 2வது இடத்துல இருக்கார். T20ல் 72 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஓவராலாக. பேட்டிங்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 6 டெஸ்ட் சென்ச்சுரிஸ் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். மற்ற பவுலர்ஸ் வந்து மினிமமாக விளையாடுவாங்கன்னா இவர் வந்து பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி அவரால் எவ்வளோக்கெவ்வளோ அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ எல்லா மேட்சஸ்லையுமே கொடுத்துருக்காரு. ஒரு சில பேர் வந்து ஏதாவது ஒரு இதில் கொஞ்சம் சொதப்புவாங்க, இவர் அப்படி கிடையாது. அவரோட பெஸ்ட்டு வந்து எல்லா மேட்சஸ்லையுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. கடைசி மேட்சஸ் வரைக்கும், இப்போது ரீசெண்டாக நடந்த இந்தியா சீரீஸ் வரைக்கும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. அஸ்வினுக்கு வந்து சாதனைகள்லாம் இவ்வளோ இருந்தாலும் கான்ட்ரவர்சிஸும் அவரோட கெரியரில் இருந்திருக்கு. இந்த மேன் கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போலிங் போட்டுட்டு அங்கே பேட்ஸ்மேன் வந்து அந்த நேரத்தில் கிரீஸ்லேருந்து வெளில போகிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள அவுட் பண்ணக்கூடிய மறந்த ஒரு விஷயத்த வந்து ஐபிஎல் அவர் திரும்பவும் ஜோஸ் பட்லருக்கு இன்ட்ரோ கொடுத்து திரும்பவும் அதை புதுப்பிச்சு கொண்டு வந்தார். நிறைய அதை பற்றி டிஸ்கஷன்லாம் போச்சு. இது வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம், அது அதில் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அஸ்வின் அதை நியாயப்படுத்தி தான் பேசினார். நான் கிரிக்கெட் ரூல் என்ன இருக்கோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதில் ஒன்றும் தப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி
அவர் அதை பண்ண விஷயம் வந்து இப்போ வரைக்குமே அவருடைய கெரியரில் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி கேப்டனாகவும் அவர் இருந்திருக்காரு. எதுலனா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இல்லை, பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனாக இருந்திருக்காரு நினைக்கிறேன். ஐபிஎல்ல வந்து பஞ்சாபுக்கு விளையாடும் போது அவர் ஒரு சீசனில் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. பட் ஆனால் அவரால் அது டிஎன்பிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் அதுக்கும் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. கேப்டன்சின்னு எடுத்துக்கும் போது அவர் வந்து ஒரு நல்ல லெவலில் தான், எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம், நம்ம ஒரு பெரிய லெஜெண்டை வந்து இனிமேல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் மிஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் நம்மளுடைய ஓன் சிஎஸ்கேக்கு 9 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப வர போகிறாரு அப்படின்னு சிஎஸ்கே வந்து அவர் என்ன பிளானில் எடுத்தாங்கன்ட்டு தெரியல. ஆனால் இது ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து பவுலிங் கோச்சாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய. எப்படி இந்த சீசன் பிளேயராக இருப்பார்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே கோச்சாக மாற்றிட மாட்டாங்க. எப்படி தலை தோனிக்கு வந்து பயங்கரமான பிஜிஎம்லாம் போட்டு என்ட்ரி கொடுக்குறாங்களோ, அது மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு அதுவும் ரிட்டையர் ஆகி ஒரு லெஜெண்டாக மாறி மறுபடியும் சிஎஸ்கேக்கு வராரு. ஒரு சுட்டி குழந்தையா வந்து இன்னைக்கு லெஜெண்டாக மாறி இருக்காருன்னா அப்போ அவருக்கு என்ன மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு என்ட்ரி கொடுக்க போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக ஆவலோட காத்துட்டு இருக்கோம் எல்லாருமே. அது மாதிரி வீடியோ பார்க்குறவங்களும் காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அஸ்வினோட இன்னிங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னிங்ஸ் எது, இல்லை அவருடைய போலிங் ஃபிகர்ஸில் உங்களால் மறக்கவே முடியாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.